ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப்பு போய் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி இந்த சனி ஞாயிறு வந்து எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணோம். ஒன் டே தான் போகணும். சனிக்கிழமை மட்டும் சண்டேல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த பிளேஸ் தாங்க கன்னியாகுமரி. இப்போ நாங்கள் வந்து தேனியிலேருந்து மதுரை போய் நாகர்கோவில் போய் கன்னியாகுமரி போனோம். நாங்கள் இங்கே தேனியில் வந்து நைட்டு 9 o'clock வந்து நாங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஏறினாங்க. அது கரெக்டாக கொண்டு போய் 11 மணிக்கெலாம் மாட்டுத்தாவணி போயிடுச்சுங்க. இங்கேருந்து அங்கே பஸ் ஃபேர் வந்து வெறும் 65 தாங்க. அப்புறம் அங்கே போயிருக்கப்ப நாகர்கோவில் பஸ் வந்து ரெடியாக நின்றுச்சு. நாங்கள் அங்கே அதில் ஏறிட்டு அடுத்து நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி போனோம். இப்போ மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து நாகர்கோவிலுக்கு பஸ் ஃபேர் வந்து 220 தாங்க. 220 rupees தான் ஒரு ஆளுக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம்னா அங்கே ஒரு 3:50க்கெலாம் நாங்கள் போயிட்டோம். 11 மணிக்கு பஸ் ஏறினோம். 3:50க்கெலாம் போயிட்டோம். அங்கே வந்து நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஃபஸ்ட்டு பஸ் வந்து 4 மணிக்குன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் 3:50க்கே போயிட்டோமா. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆனாங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு அங்கே ரெஸ்ட் ரூமெல்லாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்க்குறப்ப பஸ்ஸு கிளம்பிகிட்டு இருந்துச்சு. ஓடி போய் ஏறினோம். ஒருத்தருக்கு வந்து 27 தாங்க. நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரிக்கு டவுன் பஸ்ஸு. அங்கே போய் இறக்கி விட்டாங்க. 5 மணிக்கெலாம் இறக்கி விட்டுட்டாங்க. சரி, அன்டைமாக இருக்கும்னு பார்த்தா எல்லோரும் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஒரு வேனில் கூட்டமாக ஃபேமிலிஸாக வந்து இறங்குனாங்கங்க. எல்லாம் டீ சாப்பிட்டாங்க. நாங்களும் இறங்கி டீ சாப்பிட்டுட்டு அவங்க பின்னாடியே போனோம் சன்ரைஸ் வியூ பார்க்குறதுக்காக. அங்கே வந்து முக்கோடல் கன்னியாகுமரியில் முக்கோடல் சங்கமம் அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா நல்லா சன்ரைஸ் நல்லா தெரியும். அங்கே போய் பார்த்தா ஸ்டெப்ஸு கரெக்டாக போட்டிருப்பாங்க நம்ம உட்காந்து பார்க்குறதுக்காக. அது ஃபுல்லாக நிறைஞ்சிச்சிங்க. அப்புறம் அடித்து பிடிச்சி முன்னாடி போய் உட்காந்து சன்ரைஸ் பார்த்தோங்க. 6:36க்கு வந்து சன்னு ரைஸ் ஆகுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாச்சுங்க. மேகம்லாம் இருந்ததுனால 6:45க்கு தான் சன்ரைஸ் ஆச்சு. மேலதாளத்தோடு சன்ரைஸை வர வைத்தாங்கங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சன்ரைஸை முடிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 7:15க்கா நாங்கள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ண வந்தோங்க. ஒரு வழியாக ஒரு 1/2 மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது சாரீஸ் எல்லாம் வாங்கினோம். 200 rupeesன்னு காட்டன் சாரீஸ் செம்ம நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சரி அடுத்து எங்கே போகலான்னு யோசித்தோங்க. அப்போ பத்மநாபபுரம் பேலஸ் போகலான்னு பார்த்தோம். விவேகானந்தர் ராக் போகலான்ட்டா அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆல்ரெடி 2 தடவை நாங்கள் வந்து பார்த்ததுனால நாங்கள் வந்து பேலஸ் போகலான்னு முடிவு பண்ணோம். அங்கேயே டிஃபன் தோசை சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணோங்க. பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்ட இடத்துல வெயிட் பண்ணோம் அடுத்த பஸ் எப்போ வருதுன்னு. அப்போ ஒரு பஸ் வந்துச்சுங்க. திருப்பரப்பு அருவின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வந்துச்சு. அதில் ஏறினா நேராக நம்மளை கொண்டு போய் பேலஸில் இறக்கி விட்ருவாங்களாம். ஸோ ஏறிட்டோம். 33 டிக்கெட் எடுத்து நாங்கள் நேராக பத்மநாபபுரம் பேலஸில் போய் இறங்கினோங்க. அங்கே இறங்கிட்டா கொஞ்சம் தூரம் ஒரு 500 அடியில் நடந்து உள்ளே போக சொன்னாங்க. உள்ளே போனோன்னா இது செப்பல்லாம் ஒரு ரூமில் வைக்க சொன்னாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 5 தாங்க செப்பல் ப்ராய்க்கு. அப்புறம் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50. செல்லு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக 10 அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போனால் அங்கே வந்து முன்னாடியே வந்து பூமுகம் இருக்கிற ஒரு விளக்கு இருக்கும். அப்புறம் அதை சுற்றி 90 வகை தாமரை இருக்கும். ரிப்பீட்டடாக இல்லாமல் ஒவ்வொரு டிசைனில் இருக்குங்க. இது வந்து மினிஸ்ட்ரல் ஹாலுங்க. அமைச்சரை உட்காந்து மீட்டிங் ஹால் மாதிரி பேசுனதுங்க. அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் உட்காந்து பேசுவாங்க. நல்லா வுட்டிலே இருந்ததுனால எங்களுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய டைனிங் ஹாலுங்க. 2000 பேர் ஒரே நேரத்தில் சாப்பிட்ற அளவுக்கு கீழேயும் மேலேயும் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஹிஸ்ட்ரி வந்து அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நம்ம போய் கேட்டுக்கலாம். எல்லா லாங்குவேஜ்லேயுமே சொல்கிறாங்க. மொத்தம் வந்து இது 4 அடுக்கு மாடின்னு சொன்னாங்க. இது வந்து மார்த்தாண்டம் அரசர் இருந்த காலத்தில் கட்டினதான். இது வந்து சைனா ஊர்கா ஜாடிங்க. அவங்க வந்து சீனர்கள் வந்து இவங்களுக்காக கிஃப்ட் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இவங்க ராணி ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஊஞ்சல் அது மாதிரி இருந்துச்சு. தாய் கொட்டாரம்னு சொல்லிட்டு தாய் மாளிகை ஒன்று இருந்துச்சுங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ராஜா படுக்கிற கட்டிலுங்க. இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க பத்திரமா பாதுகாப்பாக. நல்லா இருக்குல்ல. சேர் எல்லாம் வுட்டிலே இருந்துச்சு. அவங்க கட்டியிருக்க அந்த படிக்கட்டில் ஏறுறது கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹைட்டாக அது மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால போய் பார்க்கலாம். இது வந்து வெளியில் மொத்தமாக அந்த அரண்மனை பார்க்குறது.
இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ அங்கே ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. நம்ம உள்ளே எல்லாம் சுற்றி திரிஞ்சுட்டு வந்து வெளியில் காஃபி குடிச்சிட்டு வர மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் பார்க்கலாம். இன்னுமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நம்ம போகிறது மாத்தூர் தொட்டி பாலங்க. இங்கே 11 மணிக்கு முடிச்சிட்டோமா, அப்போ வெளியில் வந்து டவுன் பஸ் ஏறி குலசேகரம் ஃபஸ்ட்டு போனோங்க. குலசேகரம் அது வந்து ஃப்ரீ பஸ் தாங்க. குலசேகரம் போயிட்டு அங்கே ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் மாத்தூர் போனோம். மாத்தூர் தொட்டி பாலம் இது வந்து ரொம்ப நம்ம காமராஜர் ஐயா அவர் கட்டின மாத்தூர் பாலம். இது வந்து 2 மலைகளுக்கு இடையில தண்ணி கொண்டு வராமல் இந்த தொட்டி பாலத்தை கட்டி அது மூலமாக தண்ணியை கடத்தினாங்க. இங்கேருந்து அங்கே போய் நீர்ப்பாசனத்துக்காக. பாலத்து மேலே ஏறி நின்று அப்படியே பார்த்தோன்னா எல்லாம் பசுமையாக இருக்குங்க. நிறைய தென்னை மரம் அது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கீழே பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒன்றும் தெரில. தொட்டி பாலத்துக்கு நிறையா தூணெல்லாம் கீழே போய் பார்த்தோம்னா தெரியுங்க. தெரியுதுல்ல. இப்போ வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் போகிறப்ப அப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அங்கே சில்ட்ரன் பார்க்கெலாம் இருக்குது. பசங்க வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிற டைமில் வந்து ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த மேலே பார்த்திங்களா தலையாக தெரியுதில்ல, அது வந்து ஸ்கூல் பசங்க அழகாக லைனாக போனது கீழேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கூகுளில் வந்து அதோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு செமையாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறினாங்க. எங்கே திருப்பி நாகர்கோயிலுக்கு தான். நாகர்கோயிலுக்கு போயிட்டு அடுத்து நாங்கள் திருநெல்வேலி போனோம். அங்கே ரிலேஷனை பார்க்குறதுக்காக தான் போனோம். அதுக்கு தான் இந்த 1 டே ட்ரிப்பு. மொத்தத்தில் இது நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை 5 மணிக்கெலாம் நாங்கள் திருநெல்வேலி போயிட்டோம். ஒரே நாளையில் இந்த 3 பார்த்தோம். ஆல்ரெடி வந்து நிறையா கன்னியாகுமரி 2 தடவை போனதுனால பார்த்துட்டோம். நிறையா பார்த்தோம். இது வந்து அதனால் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. நன்றி.